சிவபெருமான், பார்வதி அம்மா, விநாயகர், முருகர் இப்படி எல்லாரும் குடும்பமாக இருக்க ஒரு மூலஸ்தானம்ல இருக்க கோவில் எது தெரியுமா? எந்த கோவிலும் தெரியணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓம் ஸ்ரீ அங்காலிங்கேஸ்வரர் கோவில். இந்த கோவில் பெங்களூர் கௌதமபுரம் அல்சூர் கிட்ட லொகேட் ஆயிருக்கு. இந்த கோவில் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் டெம்பிள். இந்த கோவில வைரவேல் முருகரையும் வச்சிருக்காங்க. 175 வருஷம் ஓல்டு டெம்பிள். முருகர் சிலை எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? முருகன் தான் பக்தனோட கனவுல தனக்காக ஒரு சிலை வளர்க்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மகாபலிபுரம்ல இந்த சிலையை செதுக்கும் போது வைரத்தை செதுக்குனா என்ன சத்தம் வருமோ அந்த சத்தம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த கோவில முருகர் வைரவேல் முருகரை காட்சி தராரு. கிருஷ்ணானந்தான்றவர் தான் இந்த கோவிலை கட்டினாரு. ஏசியால ஸ்ரீலங்காக்கு அடுத்து இந்த கோவில் தான் ஆடிகை கிருத்திகையில முருகருக்கு தீ மிதிப்பாங்க. ரொம்ப விமர்சையாகவும் கொண்டாடுவாங்க. இந்த கோவில ஐயப்பா, சாய்பாபா, காலபைரவா, ஸ்ரீ சந்தோஷியம்மா தேவி இருப்பாங்க. அப்புறம் அனுமான், அப்புறம் கணேசா ஒரே சன்னதியில் இருப்பாங்க. இந்த கோவில்ல மகாசிவராத்திரி, ஆடி கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. திருச்செந்தூருக்கு அப்புறம் இந்த கோவில மட்டும்தான் நம்ம பஞ்சலிங்கமும் பார்க்கலாம். இந்த கோவில் உள்ள போனதும் ஒரு வில்லேஜ் வைப்ஸ் இருக்கும். அப்புறம் கோவில நிறைய மாடுகள் வளர்க்குறோம். நம்ம அதுக்கு சாப்பாடும் தரலாம். முருகரோட பிரசன்ஸ் இந்த கோவில கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ணலாம். இன்னைக்கு தான் இந்த கோவில முருகர் சிலை வச்ச நாளுன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த கோவில இன்னைக்கு முருகருக்கு ஓமம் அப்புறம் ஸ்பெஷல் அபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஓமம்ல வச்ச கலசம்ல இருக்க தண்ணியில முருகருக்கு அபிஷேகம் அப்புறம் அலங்காரமும் செஞ்சிருந்தாங்க. ஸோ பெங்களூர்ல நீங்க இருந்தா கண்டிப்பா இந்த கோவிலை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. தைப்பூசம் அன்னைக்கு கூட முருகருக்கு பூஜை, அபிஷேகம், அலங்காரம், பஜன் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வாங்க, முருகரோட பிரசன்ஸை கண்டிப்பா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க.